இப்ப நீங்க ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ரோல் பண்ணீங்கன்னா இதுல வந்து டாக்டர் நீங்க வந்து பண்றீங்க. சோ உங்களுக்கு ஏதாவது சவால் இருந்ததா? அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து டாக்டர் அப்டேட் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் ஆயிட்டேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் பண்ற ஒரு கேரக்டர் வந்திருக்கு. லைக் அஞ்சு செட் இல்ல கேர்ள் நெக்ஸ்ட் டோர், பேசிக்லி அந்த ஜாப் ஆஸ்பெக்டே அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கேரக்டர்ஸ் தான் இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஒன்ஸ் எஸ்பெஷலி பீங் அ மெடிக்கல் த்ரில்லர், என்னோட கேரக்டர் வழியாக தான் நிறைய பிளாட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மூவி ரியலைசேஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த இன் நோ வே ஷுட் இட் பி ரொம்ப டிராமட்டிக்காவும் இருக்கக்கூடாது. ஒரு டாக்டர்னா இயல்பாவும் இருப்பாங்க, ரொம்ப சினிமாக்காக நம்ம சர்ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தியாவும் கொடுக்காம ஒரு பேலன்ஸ்ல அது பண்றதுக்காக ஒரு ஃப்ரீடம் அபின் சார் கொடுத்தாரு. யூஸ்வலி சம் டைரக்டர்ஸ் ஆர் வெரி பர்டிகுலர், பட் அஞ்சு சொன்ன மாதிரி ஹி இஸ் வெரி ஓப்பன். நான் தான் கொஞ்சம் நிறைய கேள்விலாம் கேட்டேன், நீங்க கூல் டவுன் பண்ணுங்க அப்படிலாம் இல்ல. பிகாஸ் பர்சனலி ஐ ஃபீல் if you're doing that kind of a character, anga no gaps should be there nu enakku personally feel agum. Because when I am an audience, adella na romba keena paakra oru audience da nanu. Like ஒரு கிட்டார் வாசிக்கிற சீன்னா கிளியரா நான் கண்டுபிடிப்பேன், அவருக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது, அவங்க ரொம்ப லேசியா பண்ணாங்க அப்படிலாம் நான் ரொம்ப ஈஸியா கமெண்ட் பண்ணுவேன். ஸோ when I'm getting this kind of responsibility, நான் ரொம்ப ஈஸி கேஷுவலா அது பண்ணா that won't be correct. அது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கும். So from my side I practiced a lot in terms of spotல வந்துட்டு என்னால முடிஞ்சது என்ன, because வீட்ல உட்காந்து I can't practice being a doctor. ஸோ நான் செட்ல ஸ்பான்டேனியஸா அங்க ஒரு டாக்டர் இல்ல நர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் நான் கேட்டேன். லைக் ரிஹர்சல்லாம் டைம் இல்லைன்னா கூட லைட்டிங் எல்லாம் பண்ணும்போது whatever time I could get I used to rehearse. சர்ஜிக்கல் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நாங்க காட்டியிருக்கோம், பட் எல்லாமே நாட் டூ சினிமேட்டிக். ஐ ரியலி லைக் த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. இட்ஸ் அ சென்சிட்டிவ் திங் டு ஷோ, பட் கரெக்டா பண்ணியிருக்காங்க.